Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவரை பார்த்தால் ஒரு மெக்கானிக்கை போல இருக்கிறார். ஏதோ ஒன்றை அல்லது ஒருவரை பார்த்தால் நமக்கு ஏதோ ஒன்று போல தோன்றுகிறது. இவ்வாறாக ஆங்கிலத்தில் தெரிவித்திட நாம் பயன்படுத்துவது by the look of. by the look of இதனுடைய வாக்கிய அமைப்பு by the look of plus noun or pronoun plus statement என்றவாறு அமையும். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவரை பார்த்தால் ஒரு மெக்கானிக்கை போல இருக்கிறார். இங்கே இந்த போல என்பதையும் விட்டுவிடுவோம். மெக்கானிக்காக இருக்கிறார், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவரை பார்த்தால் இதற்குத்தான் by the look of எனும் phrase-ஐ பயன்படுத்துகின்றோம். அத்துடன் noun அல்லது pronoun பயன்படுத்த முடியும். அப்போ இந்த pronoun எப்போதும் object pronoun-ஆக இருக்கும். by the look of him அவனை பார்த்தால், by the look of him he is a mechanic. by the look of him he is a mechanic. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. by the look of him he is a mechanic. வானத்தை பார்த்தால் புயல் வரும் போல இருக்கு. வானத்தை நிமிர்ந்து பாக்குறீங்க, பார்த்துட்டு அதை வச்சு நீங்க என்ன உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்குது? புயல் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்றீங்க. கண்களால் பார்க்கிறீர்கள், பார்ப்பதனூடாக உணர்ந்து கொள்கிறீர்கள். நேற்றைய வீடியோவில் நாம் பார்த்திருக்கின்றோம் முன்பு கண்களால் பார்க்காது உணர்ந்து கொள்ளுதல். இங்கு கண்களால் பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள். by the look of the sky a storm is coming. by the look of the sky a storm is coming. once again, by the look of the sky a storm is coming. அவர்களது முகபாவனைகளை பார்த்தால் அவர்களுக்கு அந்த படம் பிடிக்கவில்லை போல இருக்குது. நாங்க உணர்ந்து கொள்ளல, பார்த்து நாங்க கண்டு கொள்றோம். என்னத்தை பார்த்து? அவங்களோட முகபாவனைகள், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ பாக்குறோம். by the look of their facial expressions அவர்களுக்கு அந்த படம் பிடிக்கவில்லை போல இருக்கிறது. they didn't like the movie. they didn't like the movie. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. very good. by the look of their facial expressions they didn't like the movie. அப்ப வாய் வார்த்தையால சொன்னாங்களா? இல்ல, அவங்களோட முகபாவனைகளை பார்த்து நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த கேக்கை பார்த்தால் நீங்களே செய்தது போல் தெரிகிறது. by the look of this cake இந்த கேக்கை பார்த்தால் நீங்களே செய்தது போல, you baked it yourself. by the look of this cake you baked it yourself. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. by the look of this cake you baked it yourself. பேசும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, பேசிடலாம். எழுதியல ஒரே ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். by the look of plus noun or pronoun என்பதற்கு பின்னாடி command போட வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உன் உடைகளை பார்த்தால் நீ கடுமையாக வேலை செய்தது போல இருக்குது. please try to comment your answer. well done. அவளின் முகத்தை பார்த்தால், முகபாவனை இல்ல, முகத்தை பார்த்தால் அவள் வருத்தமாக இருக்கிறாள் போல இருக்கு. comment it now. very good. அந்த அறையை பார்த்தால் பல நாட்களாக யாரும் அதை சுத்தப்படுத்தவில்லை போல இருக்கு. இங்க இந்த போல இருக்கு என்னும் பகுதிக்கு நீங்க ஒரு ஆங்கில வார்த்தையை தேடி அலைய வேண்டிய தேவை இல்லை. எல்லாமே நாங்கள் அந்த by the look of என்பதில் உள்ளடக்கி விடுகின்றோம். comment it now.
Well done, you got it. உனக்கு எப்போதாவது உதவி தேவைப்படுகிறதாயின் என்னை அழைக்கலாம். இவ்வாறாக rare events, எங்களுக்கு நல்ல வடிவா தெரியும் அவருக்கு உதவி தேவைப்படாதுன்னு சொல்லி. அப்போ rare event அரிதாக நடக்கும் விடயமா அவருக்கு உதவி தேவைப்பட்டால் படுமாயின் என்னை அழைக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க if ever எனும் phrase பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு if ever plus subject plus verb plus main clause என்றவாறு அமையும். அப்போ நாங்கள் உதாரணத்துல சொன்ன வாக்கியத்துல மெயின் க்ளோஸ் என்ன, என்னை அழைக்கலாம் என்பது, என்ன நீங்க கால் பண்ணலாம் என்றதான் மெயின் க்ளோஸ். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல அதைத்தான் நாங்கள் if ever எனும் phrase-இன் உதவியுடன் சொல்கின்றோம். உதவி தேவைப்பட்டால் படுகிறதாயின். அப்போ இவற்றை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். rare events அரிதான சந்தர்ப்பங்கள், expressions of doubt சந்தேக தொனி, strong emphasis on exception ரொம்ப மிகவும் வலியுறுத்தி கூறுவதற்கும் பயன்படுத்துவோம். இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். உனக்கு எப்போதாவது உதவி தேவைப்படுகிறதாயின் என்னை அழைக்கலாம். if ever you need help just call me. if ever you need help just call me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. if ever you need help just call me. நான் எப்போதாவது உண்மையான காதலை பார்த்திருக்கிறேனாயின், அப்படி என்ன நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லலாம், அவ்வளவுக்கு ரேர். அப்படி ஒரு வேளை பார்த்திருக்கிறேன் என்று சொல்ல விரும்பினா அது அவர்களுடைய கண்களில் தான். வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? உண்மையான காதலை பார்த்திருக்கிறேனாயின் கடந்த காலத்தை தான் சொல்கின்றோம். if ever I saw true love அது அவர்களுடைய கண்களிலாகத்தான் இருந்தது. it was in their eyes. if ever I saw true love it was in their eyes. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. amazing. if ever I saw true love it was in their eyes. அவள் எப்போதாவது சந்தோஷமாக இருந்திருப்பாளாயின், அப்படி சந்தோஷமா இருந்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருவேளை இருந்திருப்பாளாயின் அது அவளது திருமண நாளில் தான். if ever she was happy it was on her wedding day. if ever she was happy it was on her wedding day. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? if ever she was happy it was on her wedding day. நீ எப்போதாவது சிக்கலில் இருக்கிறாயாயின் நான் அங்கே உனக்காக இருப்பேன். இங்க strong emphasis சொல்லி காட்ட விரும்புறேன். Please comment your answer. Splendid. அவள் எப்போதாவது சிரித்திருந்தால் கடந்த காலத்தை பற்றி சொல்றோம், அது தன் பிள்ளைக்காகத்தான். அவளுக்கு எந்த சந்தோஷமுமே வாழ்க்கையில இருக்கல, பிள்ளைய மகிழ்விக்கிறதுக்கு தான் சிரிச்சிருப்பா. ஒரு rare events or expression of doubt கூட இருக்கலாம். Please comment your answer. Superb. நான் எப்போதாவது பயந்திருப்பேனாயின், நான் யூசுவலா பயப்பட மாட்டேன், அப்படி ஒருவேளை பயந்திருப்பேனாயின் அது அந்த இரவில் தான். Please comment your answer. Amazing, you got it. தவறுதலாக ஏற்பட்ட தாமதத்திற்கு மன்னிக்கவும். இவ்வாறாக தவறுதலாக, எதிர்பாராத அல்லது திட்டமிடப்படாத என்பதையெல்லாம் நாங்கள் சாதாரணமாக ஆக்சிடென்டல், பை மிஸ்டேக் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தெரிவித்திருப்போம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு நியூட்ரலான அல்லது ஃபார்மலான வேர்டு, அதாவது பேச்சு வழக்கிலையும் பயன்படுத்தலாம், எழுதைக்கையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு, அதாவது ஃபார்மல் வேர்டு என்று கூட சொல்லலாம். நியூஸ்கள்ல, ஆர்டிகிள்ஸ்ல, சில கதைகள்ல கூட நாங்கள் இவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த சொல் தான் அன்இன்டெண்டட். அன்இன்டெண்டட் எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. அன்இன்டெண்டட் இது ஒரு அட்ஜெக்டிவ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்ஜெக்டிவ் என்று சொன்னா பெயர்ச்சொற்களை விவரிப்பதற்காக பெயர்ச்சொற்களுக்கு முன்னால் பயன்படுத்துவோம் அல்லது பி ஃபார்ம் வேர்ப்ஸுக்கு பின்னாடி பயன்படுத்துவோம்.
இங்க நாங்கள் பெயர்ச்சொற்களுக்கு முன்னால் தான் பயன்படுத்த போகின்றோம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். தவறுதலாக ஏற்பட்ட தாமதத்திற்கு மன்னிக்கவும். நான் அப்ப மன்னிப்பு கோருகிறேன். I apologize for the unintended delay. I apologize for the unintended delay. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I apologize for the unintended delay. அது ஒரு திட்டமிடப்படாத இடையூறாக இருந்தது. It was an unintended interruption. It was an unintended interruption. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. It was an unintended interruption. அவர்களின் மௌனம் எதிர்பாராத ஒரு செய்தியை தந்தது. அவர்களின் மௌனம், their silence gave an unintended message. Their silence gave an unintended message. எங்கூட ஒரு சேர்ந்து சொல்லி பாருங்க. Their silence gave an unintended message. அவனது புகழ்ச்சி தவறுதலான புரிதலுக்கு வழிவகுத்தது. அவனது புகழ்ச்சி, இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? His compliment. வழிவகுக்கிறது எப்படி சொல்லுவோம்? Lead. Now comment your answer. Very good. அந்த சட்டம் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தியது. Please comment it. Marvelous. You got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? By the look of plus noun or pronoun, statement எனும் வடிவத்தையோ, if ever plus subject plus verb, main clause என்பதையோ, unintended என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.